கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பூஜை ரூம்ல இருப்பா, இப்ப வந்துருவா. இதோ வந்தாச்சு. வயசு வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டு இருந்தேல, ஆபீஸ்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கண்ணம்மா, இதுதான் உனக்கு முதலாளி அம்மா. இதோ வந்துட்டானே, இவன் தான் ராமு. நான் மட்டும் அந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்துக்கினேன்னு வச்சுக்கோ, அந்த கிளவி இருக்குது பாத்தியா, கிளவி. எந்த கிளவி? அதான் தம்பி, அந்த முதலாளி அம்மா கிளவி. ஓ, அத்த முதலாளி ஆண்டின்னு கூப்பிட்டு தானே அந்த டிரைவர் ஐஸ் வச்சுன்னுக்குறான். நான் போய் முதலாளி அக்கா, முதலாளி தங்கச்சின்னு கூப்பிட்டு அவனை விட பெரிய ஐஸா எடுத்து அந்த கிளவி தலையில வைக்க போறேன். என்ன கண்ணம்மா, என் வயசு முகத்தை பார்த்து அப்படியே திகச்சு போய் நிக்கிறேன். என் வயசு முகம் அவ்வளவு அசிங்கமா வருது. ஐயோ முதலாளி, தப்பு தப்பு. எங்க முதலாளி அம்மா முகம் வந்து தங்கம், பவுனு, கோல்டு மூணுமே ஒண்ணுதான். வைரம், வைடூரியம், அவங்க அப்படியே ஜொலிக்கிறாங்க. கண்ணம்மா, அதெல்லாம் இருக்கட்டு. காஞ்சனா பாட்டுவ நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே பயந்து நடுங்குறிய. பயமா? நான் பயப்படல முதலாளி, பயப்படவே இல்லை. இவங்களை பார்த்ததும் என் உடம்பு அப்படியே தடன்னு ஆடுது. என்ன சொல்ற கண்ணம்மா, எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு தான் புரியல. எனக்கு இந்த வேலை இல்லை முதலாளி, எனக்கு இந்த வேலை கிடைக்காது. நான் வரேன் முதலாளி. ஏன் கண்ணம்மா இப்படி சொல்ற? முதலாளி அம்மாவை உனக்கு பிடிக்கலையா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு முதலாளி அம்மாவை பிடிச்சிக்குது. ஆனா முதலாளி அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்காது. ஏன் வயசு, உனக்கு கண்ணம்மாவை பிடிக்கலையா? எல்லாரையும் பத்தி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொன்னீங்கல்ல, இந்த கேள்விக்கும் என்ன பதில்னு அவகிட்டே கேளுங்க, அவளே சொல்லுவா. என்ன சொல்ற வயசு, எனக்கு எதுவும் புரியல. நான் சொல்றேன் முதலாளி, வரும்போது 2 இல்ச்சை வாங்க என்ன கார்ல இட்டாந்தாங்கன்னு சொன்னல, அது முதலாளி அம்மாவும் ராமு தம்பியும் தான். நான் இவங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் ஜாஸ்தியா பீலா விட்டுட்டேன். பீலா விட்டியா? ஆமா முதலாளி. ஏன் வயசு, அப்படி என்ன இவன் உங்ககிட்ட ஓவரா பேசினா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்கல்ல உங்களை. முதலாளி ஆண்டி கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். பேசு முதலாளி. நீங்க என்ன பத்தி வேலைக்கு வரவங்கள்ட்ட எது சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு நீங்க வேலை கொடுத்தவர். என் வேலை உங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா முதலாளி ஆண்டியை பத்தி ஒரு விஷயம் கண்ணம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்களே, அதை கேட்டு அவங்க மனசு எப்படி தாங்கும்? உடஞ்சு போயிட மாட்டாங்க? மனசு நொந்து போயிட மாட்டாங்க? ஏய், ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்ற? அப்படி என்னடா நான் இவகிட்ட சொன்னேன்? இவ என்ன அப்படி உங்ககிட்ட சொன்னா? முதலாளி ஆண்டிய கிளவின்னு சொல்லியிருக்கீங்க, கிளவின்னு. ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லடா. இவதான் எக்ஸ்ட்ரா 2 பிட்ட போட்டு அப்படி சொல்லியிருக்கா. டேய், நான் உங்க 2 பேர்த்த பத்தியும் நல்லபடியா தான்டா கண்ணம்மாட்ட சொல்லியிருக்கிறேன். ஆமா ராம் தம்பி, நான் தான் நீங்க யாரு என்னன்னு தெரியாம எக்ஸ்ட்ராவா 2 பிட்ட போட்டு விட்டேன். முதலாளி அம்மா அப்படி சொல்லவே இல்லை. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீ எதுக்கு அப்படி பேசுன? நான் வேலை செய்யற ஏரியாவில் தான் நீங்க குடியிருக்கிறீங்கன்னு சொல்லி என்னை இட்டாந்தீங்கல்ல. சரி, நம்ம ஏரியா ஆளுங்களாச்சே, உங்ககிட்ட நான் வேலை செய்யற வீட்ல நான் தான் பிஸ்தா அப்படி இப்படின்னு சீன் போடுறதுக்காக பீலா விட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேன். கண்ணம்மா, இங்க வா. என்னம்மா? நீ எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்துக்க. உன்னை எதுக்காக தெரியுமா அந்த வீட்டுல வேலைக்கு சேர்க்கிறேன்? என் உயிருக்கே உயிர் கொடுத்து காப்பாத்தினவ நீ. அவருக்கு ரத்தம் வேற கொடுத்துருக்க நீ. அன்னைக்கு மட்டும் நீ இவரை காப்பாத்தலைன்னா இன்னைக்கு நான் அப்படி கலர் கலரா புடவை கட்ட முடியுமா, இல்ல பர்சனாலிட்டியா தான் இருக்க முடியுமா? ஏன் வயசு, இதுக்காகத்தான் நீ கண்ணம்மா வேலைக்கு சேர்க்கறியா? ஆமா முருகா, பூவும் பொட்டும் இருக்கிறதுனால தான் நான் அப்படி சொல்றேன்.
கண்ணம்மா, யூ ஆர் அப்பாயிண்டட். என்னம்மா சொல்ற? உன்னை வேலைக்கு சேர்த்துட்டேன்னு சொல்றேன். மல்லாலி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கண்ணம்மா, முதலாளி ஆண்டிய தங்கச்சின்ல கூப்பிடுவேன்னு சொன்ன, இப்ப அக்கான்னு சொல்ற? ராம் தம்பி, நாங்க கூட கார்ல வந்தது எல்லாத்தையும் வளர்னது கண்டபடி சதாய்ச்சது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. முதலாளி தங்கச்சி, முதலாளி அம்மா, ஐயா சரி முதலாளி அக்கா, சிரிச்சிட்டாங்க. முதலாளி அக்கா கன்ஃபார்ம். முதலாளி அக்கா, எனக்கு கண்ணால் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது, உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஆமா அக்கா, எனக்கு இன்னும் கண்ணால் ஆகல. கோயில் வாசல்ல உன் கழுத்துல தாலி இருந்த மாதிரி பார்த்தனே. ஐயா இல்லம்மா, இது வெறும் செயின் தான். இந்த பாருங்க. ஏன் உனக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகல? எனக்கு எத்த மாப்பிள்ள கிடைக்கலம்மா. கண்ணம்மா, உனக்கு என்ன, நீ நல்லா அழகா தான் இருக்கிற. அதானே. எனக்கு ஜோசியம் பார்த்த பையன், நான் 2ஆம் தரமா தான் போவேன். அதுவும் இல்லாம எனக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு மீசை இருக்காதுன்னு சொல்லிட்டான். நானே வயிற்று பொழப்புக்கு அல்லாடி நின்றேன். நான் எங்கிருந்து போய் மீசை இல்லாத 2ஆம் தரமா கட்டுற மாப்பிள்ளை தேடின்னு இருக்குது. ஐயோ, இவன் என்ன வந்ததுமே என் வயிற்றுல புளிய கரைக்கிறா. முதலாளிய முதல்ல மீச வைக்க சொல்லணும். என்ன எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? முதலாளி அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழணும். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நான் மெய்யாலுமே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். அங்க இருக்கு பாரு சாமி ரூம். சரி. பைசு, எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. கண்ணம்மா வந்தா பேசிட்டே நின்னுட்டேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய் ராமு, வண்டி ரெடியா வை. சரி முதலாளி. டேய் ராமுருகா, இவகிட்ட நம்ம உசாராவே இருக்கணும்டா. ஆமா முதலாளி ஆண்டி, இன்னையிலிருந்து முதலாளிய மீச வளர்க்க சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? புரியணும். புரியுது. புரியும். எப்படியோ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்துட்டா. என் பையன், மருமக, பேர பசங்கள்லாம் லண்டன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டா கூட்டமாக சந்தோஷமாக வாழலாம். நான் இப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வேலை என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. மாமிக்கு தெரியாம தான் இந்த வீடியோவை காமிச்சு கிஷோர் தம்பி கிட்ட பணத்தை கறந்துடணும். கிஷோர் தம்பி. என்னக்கா? ஒண்ணுமில்ல, முதல்ல வீட்டுக்குள்ள வரும்போது ஒரே டேப் ரெக்கார்டெல்லாம் அலறும், ஒரே பாட்டும் டான்ஸும் கூத்தும் குமாலமா இருக்கும். இப்ப என்னடானா எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிக்கிறது, இந்த லேப்டாப் பாக்குறது, ரொம்ப அமைதி ஆயிட்ட. மோகினிக்கு சத்தனாலே பிடிக்காதுக்கா, அதான் இப்படி மாறிட்டேன். இதான் தம்பி காதல் பண்ற தொல்லை. நல்ல வாய் கோண வாயாயிடும், கோண வாய் நல்ல வாயாயிடும். கரெக்டா சொன்னீங்கக்கா. பொறுப்பு இல்லாம இருந்த எனக்கு மோகினி குடும்ப பொறுப்பை வர வச்சுட்டா. லைஃப்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சுட்டா. மோகினி பத்தி ஆரம்பிச்சாலே இப்பெல்லாம் மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிட்ட தம்பி. மோகினி பத்தி ஒரு சூப்பர் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அத பார்த்தா நீ சந்தோஷத்துல அப்படியே தகச்சு போயிடுவ. அப்படி ஒரு படம் அது. படமா? நீங்க என்னக்கா ஏதோ சூப்பர் நியூஸ்னு சொல்லிட்டு சினிமா படம் மாதிரி சொல்றீங்க? ஆமா தம்பி, இது படம் தான். உன் மனசுல 100 நாள் 1000 நாள் ஏன் காலம் முழுக்க ஓட போற மோகினி மனசாட்சி பேசுற படம் அது. தோ இந்த லேப்டாப்ல. லேப்டாப்லக்கா? லேப்டாப் ஏதோ ஒரு டப்பு. அதை விடு தம்பி, படிக்காதவ என்கிட்ட போய் நீ விளக்க சொல்லிட்டு இருக்க. இந்த கம்ப்யூட்டர் போட்டியில காலத்துக்கு போட்டு வச்சுக்கிட்டு நீ அப்பப்ப எடுத்து பார்த்துட்டே இருக்கலாம் தம்பி. அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கு மோகினி. ஐயோ, சஸ்பென்ஸ் தாங்களக்கா, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. சொல்றது என்ன தம்பி, நீயே பாரு தம்பி. கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ண போற மாதிரி நீயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? பேசாம கிஷோர் தம்பிக்கு மோகினியை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க நான் சொல்றேன்.
கிஷோருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மோகினி. அக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா. இருங்க 500 ரூபா தரேன். 500 ரூபாவா? இந்த படம் 2000 ரூபாய் கலெக்ஷன் பண்ண படம் தம்பி. என்னக்கா சொல்றீங்க? இது 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்ல வந்த தம்பி. 2000மா? மோகினி மேல நீ வச்சிருக்க அன்புக்கு கோடி ரூபாய் கூட செலவு பண்ணலாம் தம்பி. செலவு பண்ணலாம். இருங்க. அக்கா இன்னும் நிறைய என்னை பத்தி மோகினி கிட்ட பேசி அவ சொல்றத வீடியோ எடுத்து தாங்கக்கா. நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கவலையே படாதீங்க தம்பி. இது வரைக்கும் மோகினி மனசுல ஹீரோவா இருந்த கௌதம வில்லனா மாத்திட்டு அவ மனசுல உன்ன ஹீரோவா மாத்தி படம் எடுக்கிறேன் தம்பி. நீங்க கவலையே படாதீங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்கக்கா நீங்க. பாத்துக்கா ஏதாவது ஏடாகூடமா பேசி என்ன வில்லனா நினைக்க வச்சிடாதீங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? கௌதம் ஆளை வச்சு அடிக்காமலே அடி வாங்கின மாதிரி நீங்க நடிச்சீங்களே. ஐயோ அது மட்டும் மோகினி கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. அது தப்பி தவறி கூட சொல்லாம கவனமா மோகினி கிட்ட பேசுறேன்னு சொல்ல வந்தேன் தம்பி. எனக்கு பணம் தான் தம்பி கடவுள். உன்னாலதான் நான் அந்த கடவுளை அடிக்கடி பாக்குறேன். அந்த கௌதமா எனக்கு கடவுளை காமிக்கிறான். உங்களுக்கு தான் தம்பி நான் விசுவாசமா இருப்பேன். கவலைப்படாத. உனக்கும் மோகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்பப்ப எனக்கு துட்டை மட்டும் வெட்டிடுங்க தம்பி. அக்கா நானே அம்மா கிட்ட வாங்கி தான்க்கா தரேன். கடன் வாங்குங்க தம்பி. ஒரு வேலை கிடைச்சா அடைச்சிட போறீங்க. எதுக்கு சொல்றேன்னா எனக்கு பணத்தை பார்த்தாதான் மூளையே வேலை செய்யுது. சரிங்கக்கா தேவைப்படுறப்ப பணம் கேளுங்க, நான் தரேன். எதுவும் சொதப்பி விட்டுறாதீங்க. சொதப்பல தம்பி, கவலை விடுங்க. மோகினி உங்களுக்குதான். கரையன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே. கீதா, இந்த கோவில்ல இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது. என் ஃப்ரெண்ட் ஜனனி தான் இந்த கோவிலை பத்தி சொன்னா. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ओम मध्यमया पूर्वचिरदायां एवं सकल विशेष विशिष्टायां अस्यामस्य जमानस्य सद्विषा नक्षत्रे अस्य वा अध्यमया पूर्वचिरदायां एवं सकल विशेषेण विशिष्टायां अस्यामस्य जमानस्य गीता सदे नक्षत्र कुंभ राशि. ओम मध्यमया पूर्वचिरदायां एवं सकल विशेषेण विशिष्टायां अस्यामर्तमानायामस्य जमानस्य लक्ष्मी स्तोत्र पूजां च जगरिष्ये नमः. ओम ऐं ह्रीं श्रीं ओम भृगुते नमः. भृगुते नमः. विद्याय नमः. शतमानवर्षाणां सुखजीवनसिद्धिरस्तु. अष्टै ऐश्वर्याभिवृद्धिरस्तु. सत्सन्तान सकल सौभाग्यदा सिद्धिरस्तु. स्वामी எனக்கு விபூதி கொடுங்க. அத்வைத மூர்த்தியா மன்னையல்லோ शतमानं भविष्यतायु पुरुषेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அக்கா சாமி கிட்ட என்னக்கா வேண்டிக்கிட்ட? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா இங்க உன்னை கூட்டிட்டு வந்து மொட்டை போடுறத வேண்டிக்கிட்டேன். அக்கா வேண்டிக்கிட்ட நீ தானே வேண்டுதலை நிறைவேற்றணும், மொட்டை போடணும். எனக்கு போடுறேன்னு ஏக்கா வேண்டிக்கிட்ட? ஏய் ஏன் இப்படி சொல்ற? சும்மா சொன்னங்கா, பயந்துராத. நானே மொட்டை போட்டுக்கிறேன். நீயும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேங்க்கா. அப்பாவோட 15,000 பென்ஷனை வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்க்கா. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கக்கா. அது உண்மைதாங்க்கா. நான் இப்போ கௌதம் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கான முடிவுக்கே வந்துட்டேங்க்கா. அதுக்கு உங்கள் 2 பேரோட பேச்சு தாங்க்கா காரணம். நான் உனக்கு ஓரக்கத்தியாக வரதுல நம்ம 2 பேருக்குமே நன்மை இருக்குக்கா. எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். வாங்க. என்னத்த திடீர்னு என்ன கோவிலுக்கு வான்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுரி. என்ன வேண்டினாலும் நடக்கும். நோக்கு ஏதாவது வேணும்னா வேண்டிக்கோ. வாங்கத்த வா போலாம்.
நான் கௌதம வெறுத்து வீட்டை விட்டு வரல. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் நாங்கள் சந்திச்சுக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் தப்பு தப்பாவே நடக்குது. அதனால அவருக்கு என் மேல இருக்கிற கோபம் அதிகமாயிட்டே போகுது. நான் உண்மையிலேயே அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவர் ஆசைப்படாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? திரௌபதி அம்மா, கிஷோர் மோகினி கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே அவ 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீந்தாம அருள் புரியணும். ओम मध्यमया पूर्वच्चरितायां निवंगुण सकल विशेष विशिष्टायां अस्यामस्य यजमानस्य सद्विषा नक्षत्रे अस्य वा अद्यमया पूर्वच्चरितायां निवंगुण सकल विशेषेण विशिष्टायां अस्यामस्य यजमानस्य ஏத்த சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீயும் ஆத்துக்காரரும் ஒன்று சேரணும்னு வேண்டிட்டேன். சரி வாங்க. யார பாக்குற? ஜானகி அக்கா. அக்கா 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 நில்லுங்க. ஏங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? உன்கிட்ட எப்படி பேச சொல்ற? நீ என்ன சந்தோஷமா பேசுற மாதிரி நடந்துக்கிட்ட? என்ன பாடுபடுத்தின? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னாலே பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயந்து பயந்து எத்தனை ராத்திரி நான் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? அக்கா, பிருந்தா பேச்சு உண்மைன்னு நம்பினதுனால தான் நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். இப்போ நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்க்கா. இப்பவும் என்னை யாரும் மன்னிக்க மாட்டேங்கிறீங்களே, மனசு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. கௌதம் தான் உன் ஜெகனை கொலை பண்ணான்னு நீ நினைச்சா நீ அவனை தானே பழி வாங்கணும். நான் என்ன பாவம் பண்ண? என்கிட்ட பேய நடிச்சு ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தின? அப்போ அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதானே? நீ பயமுறுத்தினப்போ நான் செத்து போயிருந்தா என் பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாம போயிருக்குமே. உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன், ஆளை விடு. இதோ இந்த மாமி வீட்டுல தானே நீ தங்கியிருக்க? ஆமா, மோகினி எங்க ஆத்துல தான் தங்கியிருக்கா. இவ எங்க ஆத்துக்காரோட தங்க பொண்ணு, அது நோக்கு தெரியுமா? இவ உங்க வீட்டுக்காரோட தங்க பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல தங்கத்திலே செஞ்ச பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்களே பத்திரமா பூட்டி வச்சு கொண்டாடுங்க. அக்கா, நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க. அப்படிதான் பேசுவேன். கௌதம் உன்னை சுத்தமா வெறுத்துட்டான், அது உனக்கு தெரியுமா? நீ வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் மட்டும் இல்ல, எனக்கு அத்தைக்கு யாருக்குமே நீ வீட்டுக்கு வந்தா பிடிக்காது. அக்கா, இந்த உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிடுறத நிறுத்திக்கோ. நீ எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா கௌதம் உங்ககிட்ட கேட்டானே டைவர்ஸ், அது கொடுத்துரு. முந்தானே துண்ண மார்க்கெட்ல வச்சு பார்த்தப்ப கூட இததான் சொன்னேன், இப்பவும் இததான் சொல்றேன். இதோ நிக்கிறாளே என் தங்கச்சி கீதா, இவளதான் கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். கௌதம்க்கும் இதுல முழு சம்மதம் தான், அத முதல்ல புரிஞ்சுக்கோ. முன்ன மாதிரி வேற யாராவது ஒருத்தி கௌதம்க்கு மனைவியா வந்துடக்கூடாதுன்னு தான் 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு என் தங்கச்சியை கௌதம்க்கு கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு மேல உனக்கு சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். கீதாவுக்கு இதுல சம்மதமாக்கா? எதற்கு தானே நிக்கிறா, அவளே கேட்க வேண்டியதானே. கீதா, உனக்கு கௌதம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? கௌதம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. கடவுள் புண்ணியத்துல கிடைச்ச அதிர்ஷ்டத்தை மோகினி அக்கா தவற விட்டுட்டாங்க. நான் எப்படிக்கா தவற விடுவேன்? நிச்சயமா நான் கௌதம் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன். உன்கிட்ட சொல்லிட்டால, கேட்டுட்டல, கிளம்பு. நீ ஏதோ சொன்னியாமே, வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டா எங்க எல்லார் மனசும் கஷ்டப்படும்னு. நீ எங்களுக்கு செஞ்ச ஒரே நன்மை அதுதான். உன் விருப்பப்படியே வக்கீல் ஆபீஸ்ல டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுரு. இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, நான் வரேன். ஏய் நில்லடி. நான் பேசின எல்லாத்தையும் மௌனமா நின்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. பாவம் மோகினினே ஏதாவது ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா ஒரு வேலை பண்ணுங்க, உங்க பையன் கிஷோர் இருக்கான்ல, அவனுக்கு இந்த மோகினியை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எத்தனை நாளைக்கு தான் பைக் டயர் தேய தேய இவளை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி உங்க பையன் காப்பாத்துவான். பேசாம கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சு காப்பாத்த சொல்லுங்க.
ரொம்ப நல்லா இருப்பீங்க. அத நீ சொல்ல தேவையில்லை. என் நாத்தனார் பொண்ணை எப்படி வச்சு காப்பாத்தணும் நேக்கு தெரியும். மோகினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க போறேன். அத நீ பார்க்கத்தான் போற. பெருசா பேச வந்துட்டான். என் வயிறு எரியுதுடி. என் மருமக எப்படி கலங்கி நிக்கிறா பாரு. ரொம்ப பேசாதீங்க மாமி, செயல்ல காட்டுங்க. காட்டு தாண்டி போறேன். அந்த கடங்காரன் கௌதம் உன் தங்கச்சி கீதாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் பையன் கிஷோருக்கு மோகினியே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அத்தை, இவ்ளோ நேரம் இவ பேசினால நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இப்ப நான் பேசுறேன், இவ கேட்கட்டும். நீ பேசாம இரு மோகினி. எங்க மோகினி வந்து உங்க எல்லார் காலையும் விழுவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேளா? அது ஒருபோதும் நடக்காதுடி. அத்தை, நீ சும்மாரு, நான் இவகிட்ட பேசிக்கிறேன். இத்தனை நாள் கிஷோருக்கு மோகினியை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் நேக்கு இல்லவே இல்ல. இப்ப நீ உன் தங்கச்சிய கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்ட பாரு. இப்ப நான் கிஷோருக்கு மோகினியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விடுறேன்.